பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல, நம் வழிகள் அவருடைய வழிகளும் அல்லவென்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலே கர்த்தரை கண்டடையத்தக்கதான நேரத்திலே அவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேக பேரை நாம் பார்க்கின்ற பொழுது வாலிப நாட்களிலே அவர்கள் வேதத்தை அறிந்திருந்தும் கூட, தேவனை குறித்து அறிந்திருந்தும் கூட, அவர்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அநேக தீமையான காரியங்களை, கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே காரணம், கர்த்தர் இரக்கமானவர், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அதனால என்னுடைய வாழ்விலே எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும், துன்பங்கள் எவ்வளவு தீமையான காரியங்கள் நிறைந்திருந்தாலும், கர்த்தர் என்னை ஒரு நாள் நான் கர்த்தரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக எனக்காக மனம் இறங்குவார், என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அநேக பேர் சொல்லக்கூடியதை நாம் கேட்டிருப்போம். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் நமக்கு உறுதியாக தெளிவாக சொல்லுகின்றது, உன் நினைவுகள் என் நினைவு அல்ல. ஆமென், அல்லேலூயா. தேவனை கண்டடையத்தக்கதான அவர் நம்மோடு நமக்கு சமீபமாக இருக்கின்ற பொழுது அவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேக பேர் நினைக்கக்கூடும், இந்த நாளில கடன் பாரத்தோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு நான் இருக்கிறேன், அப்ப தேவன் என்னோடு எப்படி இருக்கக்கூடும்? ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த துன்பங்கள் நிறைந்த காலங்களிலும் நேரத்திலும் கூட நாம் இந்த பூமியிலே நிலை நிற்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் நம்மை வெறுத்து ஒதுக்காத படிக்கு, ஆமென், பிறருடைய பார்வைக்கு நம்முடைய கஷ்டங்கள் தெரியாத படிக்கு நம்மை இந்த பூமியில நிலை நிற்க வைத்திருக்கிறது நம்முடைய தேவனுடைய சுத்த கிருபையே. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய அந்த கிருபை நம்மோடு இருப்பதினால, ஆமென், அல்லேலூயா, தேவ கிருபை நம்மோடு இருப்பதினால நாம் இந்த நாளிலும் இந்த பூமியிலே பலத்தோடு நிலை நிற்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில், இந்த காலங்களில கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே தேவச்சனங்கள், தேவ பிள்ளைகள் முழு விசுவாசத்தோடு அவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அநேக பேர் சொல்லக்கூடும், நான் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், கடன் பாரங்கள், பிரச்சனைகள் இவ்வளவு அதிகமாகி கொண்டே போகின்றது, என்னால் ஜெபிக்க முடிவதில்லை, ஆராதிக்க முடிவதில்லை, தேவனுக்கு உண்டான நேரத்தை கொடுக்க முடிவதில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடியதை நாம் கேட்டிருப்போம். பிரியமானவர்களே, அப்படி எந்த ஒரு தேவ பிள்ளைகளும் தேவ மனிதர்களும் சொல்லாமல், ஆமென், பேசாமல் நீங்கள் தேவன் மீது முழு விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே அவர் ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கட்டளையிடுவார் என்பதிலே நீங்கள் மிகுந்த விசுவாசம் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்விலே நிச்சயமாக நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. அந்த வாலிப நாட்கள்ல நீங்கள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆமென், அல்லேலூயா, நண்பர்களுடைய வார்த்தைகளை கேட்டு எந்த தீமையான காரியங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுக்காமல், ஆமென், அல்லேலூயா, தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக, கீழ்ப்படிய கூடியவர்களாக நீங்கள் அமர்ந்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகின்ற பொழுது மோசம் போகாதிருங்கள், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான் என்று சொல்லுகின்றது. ஆமென், அல்லேலூயா. நாம சோதரம் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே ஒரு பாவம் இனி வருமே ஆனால், ஆமென், ஒரு குறை உண்டாகுமே ஆனால் அது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானதாக இருக்கும் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், ஆமென், அதிலே தேவநாம மகிமைப்படுமே ஆனால் அதை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, ஆமென், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாதிருங்கள். நாம தேவனை ஒவ்வொரு நாளும் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் அவரை தேடுவோமே ஆனால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆமென், இந்த நாளிலும் கூட மாயையான வார்த்தைகளை நம்பி, ஆமென், மாயையான பிசாசு கொண்டு வரக்கூடிய மாயையான சிந்தனையினால நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகாதிருங்கள். தேவ சமூகத்திலே, தேவனிடத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். பிரியமானவர்களை, ஒரு வேத வார்த்தையை கூட வாசித்து நான் ஜெபிக்க இருக்கிறேன்.
2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பிரியமானவர்களே, தேவ நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கடந்த நாட்கள்ல காலங்கள்ல எவ்வளவோ பட்டிருந்த பொழுது எல்லாம் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். நம்மை சோத்திரம் அவருடைய கரம் அணைத்து கொண்டது. அதனால அந்த போராட்டங்கள்ல எல்லாம் இருந்து நாம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டோம். தேவனிடத்தில இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் ஆசீர்வாதத்தோடு நாம் இருக்கின்றோமே. ஆனால் தேவன் நம்மோடு இருந்ததினால, ஆமென், அல்லேலூயா. அதனால உலக பிரகாரமான எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வரலையே, ஐஸ்வர்யமும் நமக்கு வரலையே என்று நாம் சோத்ரா ஹல்லேலூயா வேதனைப்பட்டு தேவனை விட்டு விலகி நடக்காமல் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவனை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். பிரியமானவர்களே, தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆமென், அல்லேலூயா, அவர்களை நீங்கள் சோத்திரம் விட்டு விலகாமல் இருங்கள். உலக பிரகாரமான மாயான எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் செவி கொடுக்காமல் தேவனிடத்திலே முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம் கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் செய்ய நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாகட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்கு, எந்த ஒரு காட்சிகளையும் நாங்கள் காணாத படிக்கு கர்த்தர் தாமே அப்பா எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களை இந்த பூமியிலே அப்பா அதிக நேரத்தால் நீர் அப்பா நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின்களாக முடி மறைத்து எங்களை கனிமணியை போல பாதுகாத்த உடைய மேலான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். வருகிற நாட்களையும் காலங்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, மறுபடியும் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.